கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. மிக குறிப்பாக எஸ்ஐடியை மறுபடியும் வரணும், அருணா ஜெகதீசன் கமிட்டியினுடைய அந்த சஸ்பென்ஷனை திரும்ப ரிவோக் பண்ணணும் என்று பலவிதமான விஷயங்களை முன்வைத்து ஒரு விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசினுடைய உள்துறையின் சார்பில் இந்த பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொடுத்த இந்த உத்தரவு, ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள் தலைமையிலான 2 நீதிபதிகள் கொடுத்த உத்தரவில் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இன்னொரு பக்கம் முதல் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியினுடைய கமிட்டி. அவர் நேரடியாக கரூருக்கு வருகை இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்னொரு பக்கம் பரபரப்பாக மாறி இருக்கிறது. என்ன நடக்கிறது? கரூர் கூட்ட நெரிசல் மரண விவகார வழக்கில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தினுடைய பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் விளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் மரண விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இங்கே சென்னையில் தனி நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பு, ஐ திங்க் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்களுடைய அந்த உத்தரவு, அதில் இருக்கக்கூடிய பல போர்ஷன்ஸ்க்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி திரு அசரா கார்க் அவர்கள் தலைமையிலான அந்த டீமு அதை அப்படியே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது மொத்தத்தையும் அவங்க சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும். சிபிஐயை மேற்பார்வையிடுவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு 3 பேர் குழு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அதுக்கான நியமனங்களை கொடுத்திருந்தாங்க. சிபிஐ விசாரணை தொடங்கிவிட்டது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றம் போனது என்பது தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து போச்சு. இப்போ அந்த மனுவில் அந்த வழக்கு அப்படிங்கிறது நம்ம பெண்டிங்கில் தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பீரியாடிக்கலி இந்த ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி குழு உச்சநீதிமன்றத்துக்கும் அறிக்கையை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது. அந்த வழக்கை நம்ம முடித்து வைக்கப்படவில்லை. அந்த வழக்கிலேயே தமிழ்நாடு அரசு தீர்ப்பு, அந்த இடைக்கால உத்தரவை கொடுப்பதற்கு நிமிடங்களுக்கு முன்பாக இதில் பார்த்தீங்கன்னா பெட்டிஷனரே ஜெனியூனானவங்க இல்லை, இறந்தவங்க அந்த குடும்பத்தோட தொடர்பில் இல்லாமல் போனவரெல்லாம் குழந்தையோடைய அப்பா, அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிஞ்சு போயிட்டார், அவரெல்லாம் போட்டிருக்கிறாரு, இன்னொருவர் கையெழுத்து போட்டது அப்படிங்கிறது அவர் இல்லைங்கிற மாதிரி மறுக்கிறாரு என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நீதிபதிகள் நாங்கள் உத்தரவை தயார் பண்ணிட்டோம், நீங்கள் எதனால எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம்னு 6 வாரம் கால அவகாசம் கொடுத்திருந்தார்கள். இந்த 6 வாரத்துக்குள்ளே இன்னும் அஜய் ரஸ்தோகி அவர்கள் கரூர் வந்துட்டாரு. நேரடியாக கூப்பிட்டு சிபிஐனுடைய ஒரு டிஐஜி தலைமையில் விசாரணைங்கிறது போயிட்டு இருக்கு. அவர் நேரடியாக ஐ திங்க் அத்துல்குமார் தாக்கூர்னு நினைக்கிறேன், அவர் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகிறாரு, இந்த விசாரணைகளை மேற்பார்வை பார்க்குறாரு. சிபிஐனுடைய ஸ்பெஷல் ஆஃபீஸராக அவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இது போகும்பொழுது தான் இப்போது தமிழ்நாடு அரசு நிலுவையில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற அந்த வழக்கில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதனுடைய ஜிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக என்ன ப்ரேயர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடிஷனல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹோம் ப்ராகிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரியேட் சென்னை 6,09,000 என்கிற இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை மற்றும் இந்த பக்கம் அமலாக்கம் மற்றும் மற்ற விஷயங்களுக்கான அந்த துறையினுடைய செயலாளர், அடிஷனல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் செயலாளர் தான் கையொப்பமிட்டு இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படுகிறது. அவங்க குறிப்பிட்றாங்க, நாங்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திடம் மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி எல்லா விதமான மரியாதையோடும் நாங்கள் கேட்கக்கூடிய ப்ரேயர் அப்படிங்கிறது கோர்ட் மே பி ப்ளீஸ்ட். ஃபர்ஸ்ட் 4 விஷயங்கள் கேட்குறாங்க. மொதல் பாயிண்ட்டு, to vacate the interim order dated 13/10/2025, transferring the investigation to the CBI, permit the investigation by the special investigation team constituted under the directions of Honorable High Court. 13/10/2025 அன்று வந்த இடைக்கால உத்தரவை அதில் சிபிஐ விசாரணை தொடங்க வேண்டும் என்று சொல்லியும், ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உருவாக்கி இருந்த எஸ்ஐடி அவர்களுடைய விசாரணையை நிறுத்துவதற்கு கொடுத்த உத்தரவை அதை வெக்கேட் பண்ணணும், அந்த உத்தரவை நீங்கள் திரும்ப பெறணும் அல்லது அதை செல்லாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறாங்க. வெக்கேட்னா என்ன? அந்த ஆர்டர் நிறுத்தி வைக்கப்படுகிறது, ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸ் கோவை கண்டினியூ ஆகும் என்பதாக அர்த்தத்தில் அவங்க கேட்குறாங்க. இது முதல் பாயிண்ட்டு. சிபிஐ விசாரணையை நிறுத்திவிட்டு அல்லது அந்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் உயர்நீதிமன்றம் உருவாக்கிய அசரா கார்க் தலைமையிலான எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு, சிறப்பு விசாரணை குழு அவர்களுக்கே கொடுக்க வேண்டும். இது முதல் ப்ரேயர். ரெண்டாவது பி, டு வெக்கேட் தி ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷன் அண்ட் பெர்மிட் தி கண்டினியூஷன் ஆஃப் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் ரிட்டையர்ட் 1-member commission of inquiry constituted by the government of Tamil Nadu under GOMS number 605 Public Law and Order F Department dated 28/9/2025 to inquire as per the reference therein. இதற்கு அடுத்தது 2வது தமிழ்நாடு அரசின் சார்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது
28/9/2025 அன்றைக்கு வெளியிடப்பட்ட அரசாணையின்படி சட்ட ஒழுங்கு அந்த துறை அந்த டிபார்ட்மெண்ட்டின் சார்பாக அதன்படி வெளியிடப்பட்ட, அதாவது அப்போ வந்து ஐ திங்க் 4 ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் செய்யணும்னு ரெஃபரன்ஸ், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், TORனு சொல்லுவாங்க. அவர்களுடைய நோக்கம் எதற்காக அந்த கமிட்டி அமைக்கப்படுகிறது என்கிற அந்த நோக்கத்தை விலக்கி செய்யப்பட்டது. அந்த கமிட்டிக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்திருக்கிறது. அந்த சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு தனிநபர் ஆணையமாக, ஒரு நபர் விசாரணை ஆணையமாக அமைக்கப்பட்ட ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய குழு மீண்டும் செயல்படுவதற்கான உத்தரவை, அந்த அரசாணையின்படி செயல்படுவதற்கான உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும்ங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய 2வது ப்ரேயர். 3வது, without prejudice to the prayer A to delete the words non-native at paragraph 33 of the interim order dated 13/10/2025 and reconstitute or suitably modify the composition of the 3-member supervisory committee overseeing the CBI investigation. இது ரொம்ப முக்கியமானது. எந்த விதமான உள்நோக்கமும் நாங்கள் கற்பிக்க விரும்பாமல் ஒரு மாற்றத்தை கேட்கிறோம். யாருக்கு? அந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய அந்த 2 நீதிபதிகளுக்கு மேலே நாங்கள் நோக்கம் கற்பிக்க விரும்பலை, அவங்களுடைய நோக்கம் இதுவாக இருக்கிறது அப்படின்னு கலர் கொடுக்க விரும்பாமல் ப்ரீஜுடைஸ் இல்லாமல் நாங்கள் ஒரு பிரேயரை கேட்குறோம். என்னென்னா, அது அப்போவே மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைக்கு உள்ளானது. ஏன் நீதிமன்றம் இப்படி ஒரு பார்வையை எடுத்தது? அது தமிழ்நாட்டின் பேஸாக இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளை அவர்களின் மீது ஒரு சார்பு தன்மை இருக்கும் என்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்குவதாக டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் எழுந்தது. அப்படி என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இல்லாத ஆனால் குறிப்பிட்ட கேடர், இந்த போஸ்டிங்க்கு மேலே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சூப்பர்வைசர் கமிட்டியில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த இடம் தான் நம்ம அடிக்கோடிட்டு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள், நீங்கள் இப்போ IASஓ IPSஓ இல்லை மற்ற கேடர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சனை என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் வந்துவிடும் அல்லது ஒரு சார்பு தன்மை எடுத்து விடுவார்கள் நீங்கள் சொல்ல வரீங்களா? இப்போ நாளைக்கு ஒருவேளை குஜராத்தில் ஏதோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படின்னா குஜராத்தை சேராத அதிகாரி விசாரிக்க வேண்டும். இல்லை இப்போ நீதிபதிகளே, உதாரணத்துக்கு பல நேரங்களில் 2 மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நதிநீர் பங்கீடாக இருக்கும். அந்த நதிநீர் பங்கீட்டில் பெஞ்சில் உட்கார்றவர் ஒருவர் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பார். எந்த 2 மாநிலம் கோர்ட்டுக்கு போயிருக்கோ அதை சேர்ந்த ஒரு மாநிலத்தவராக இருந்தால் அந்த ஜட்ஜே சில நேரங்களில் விளங்கிடுவாங்க. இப்போ EWS அப்படின்னு அதனுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி சார்ந்து வந்தது. அதில் உட்கார்ந்த பெஞ்சில் சம்மந்தப்பட்ட EWS, அந்த சோகால்டு அரிய வகை ஏழைகள் அல்லது அந்த சோகால்டு அந்த அப்ரசார் கம்யூனிட்டியில் டாப்பில் இருக்கிறாங்க இல்லையா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் உட்கார முடியாதுன்னு எழுந்து வெளியில் போயிருந்துருக்கலாம் இல்லையா. அதே போல் பாபர் மசூதி தொடர்பான வழக்கு வரும்போது அதில் ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. அதனால் நாங்கள் 5 பேருமே இதில் உட்காரலை, வேறு யாராச்சும் ஒரு புத்திஸ்ட்டு, ஒரு ஜெயின் அல்லது மாற்று மதங்களை சேர்ந்தவர்கள் உட்காரட்டும் நீங்கள் சொல்லியிருக்கலாமா? ஏன்னா அந்த நான் நேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் நீங்கள் இவங்க இப்படி தான் முடிவெடுப்பாங்கன்னு ஒரு முன்முடிவோடு நீதிமன்றம் அதை அணுகியதோன்னு ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC ஆஃபீஸர்ஸை நீங்கள் அந்த லெவலுக்கு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி அப்பொழுது சர்ச்சைக்குள்ளானது. ஸோ அந்த வகையில் அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய 33 இருக்கக்கூடிய நான் நேட்டிவ் என்கிற வார்த்தையை டெலீட் பண்ணிவிட்டு தேவை ஏற்பட்டால் அது டெலிஷனுக்கு பிறகு இருக்கிற கமிட்டியை, சூப்பர்வைசர் கமிட்டியை வேறு விதமாக மாற்றி அமைப்பதற்கு கூட நீங்கள் உத்தரவிடலாம். அதை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய அவங்களுடைய மேலான பார்வைக்கு விட்டு விடுகிறோம் அப்படின்னு அந்த நான் நேட்டிவ்ங்கிறது தமிழ்நாட்டு அதிகாரிகளை ஒரு பார்வையோடு அரசியல் உள்நோக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லது அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கலர் கொடுப்பதாக இருக்கிறது. எனவே அது ஏற்கத்தக்கதல்ல என்கிற அடிப்படையில் இந்த பிரேயர் நம்ம சிஏ வச்சிருக்கிறாங்க. 3வது கோரிக்கை அப்படிங்கிறது வலியுறுத்தி இருக்கிறாங்க. 4வதாக dismiss the SLP as not maintainable and misconceived.
மேலே சொன்னது ஒருவர் அந்த குழந்தையை முன்னாடி விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, அவர் பெற்றோருங்கிற வகையில் அவர் போட்டிருக்கிறார். மற்றபடி இன்னொருவர் அவங்க நான் போடவே இல்லை, என்கிட்ட வேலை வாங்கி தர்றதா சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு என் பேரில் கேஸ் போட்டுட்டாங்க, அந்த மாதிரிலாம் சில சிக்கல்கள் வந்தது. இதெல்லாம் நீங்கள் கழிச்சு கட்டினாலும் கூட இன்னும் யாரோ ஒரு ரெண்டு பேரோ இருக்காங்க. ஏன்னா திமுக தரப்பில் என்ன மிரட்டினாங்க வழக்கு போட்டதற்கு அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியதும் இருக்கிறது. பட் இந்த ஒட்டுமொத்தமாக அந்த பிரேயர் அந்த எஸ்எல்பியவே நீங்கள் வந்து நாட் மெயின்டெனபிள், அது விசாரிக்க உகந்தது அல்ல, விசாரணைக்கு உகந்ததில்லை என்று சொல்லி அது நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும், ரத்து செய்ய வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய தமிழ்நாடு அரசினுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இதையும் முன்வைத்து தமிழ்நாடு அரசு இப்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய எதற்கு நாடி இருக்கிறது. 6 வார காலம் அப்படின்னும் போது அது அநேகமாக இந்த வாரத்திலேயே விசாரணைக்கு வரலாம், அல்லது அடுத்த வாரம் வரைக்கும் போகலாம். எப்போது வேணாலும் ஜெய மகேஸ்வரி அவர்களுடைய பெஞ்ச் இப்போ உட்கார்றாங்கிறத பொறுத்து அதனுடைய விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு என்ன இதில் கேள்வி வருதுன்னா, இது வந்து ஒரு வகையில் யோசிச்சோன்னா இது நேரடியாக நிர்வாக ரீதியிலாக இதில் சில பாயிண்ட்ஸ் நமக்கு சரியாக தெரியுது, நிர்வாக ரீதியாக கவர்னன்ஸ் பேசிஸில். ஆனால் பொலிட்டிக்கல் ரீதியிலாக இது மிகப்பெரிய சிக்கலை திமுக அரசுக்கு கொடுக்கும், டிவிகேக்கு ஒரு அட்வான்டேஜாக போகும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிர்வாக ரீதியிலாக நீங்கள் தமிழ்நாட்டு அதிகாரிகளை அப்படி பேசக்கூடாதுன்னுட்டு பியூரோக்ரஸியினுடைய நிலையிலிருந்து கூட அந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா பியூரோக்ரஸியையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கிற வகையில் முதலமைச்சர் தான் உள்துறைக்கான பொறுப்பிலும் இருக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை விசாரணை அதிகாரிகளை அப்படி ஒரு நோக்கத்தோடு பார்ப்பதை ஏற்க முடியாதுங்கிற அந்த ப்ரேயர் நம்பர் 3ங்கிறது சரியானது தான். ப்ரேயர் நம்பர் 2 என்ன கேட்டால் சரியானது தான், விமர்சன ரீதியில் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு கமிஷன் அமைச்சிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையிலான குழு அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது அவங்களுடைய நோக்கங்கள் இதெல்லாம் இந்த வழக்கை ஒரு குற்றச்செயலாக கையில் எடுத்து, ஏன்னா கல்பபிள் ஹோமிசைடுங்கிற பிரிவில் கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் உயிரிழப்புக்கு காரணமாவதுங்கிற வகையில் நீங்கள் கேஸ் போட்டிருக்கிறீங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் என்பதைத்தான் உங்களுக்கு அஜய் ரஸ்தோகியினுடைய சூப்பர்வைசரி கமிட்டிக்கு கீழே இயங்கக்கூடிய குழு விசாரிக்குமே தவிர போலீஸின் மீது குற்றம் சாட்ட போகிறோமா, தாவேகாவின் மீதா, தாவேகால குற்றம் சாட்டினா அது வந்து வெறும் மாவட்ட செயலாளர் மதியழகன் தானா, இல்லை அதுக்கு அடுத்த நிலையில் இருந்த சிடிஆர் நிர்மல்குமாரா, அதற்கும் அடுத்த நிலையில் இருந்த புஷி ஆனந்தா, ஒட்டுமொத்தமாக யாருடைய முகமாக காட்டப்பட்டது விஜயா, இதெல்லாம் விசாரிக்கிறது தான் அஜய் ரஸ்தோகியினுடைய உச்சபட்ச அவங்க கமிட்டியினுடைய பரிந்துரைகள் அல்லது அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை நோக்கி நகர்த்துமே தவிர இனி இப்படியான ஒரு விஷயம் நடக்காமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகள், நடவடிக்கைகள், அதற்கான எச்சரிக்கையான விஷயங்கள் இதை கொண்டு வருவது. நீங்கள் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிங்கிற ஒன்றை தாண்டி ஐ திங்க் இந்த 3rd or 4th ரெஃபரன்ஸ் இது இப்படியான சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிட்டியை ஒரு பரிந்துரையை கொடுக்கிறது. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த 4-சைட்டடாக ஒரு விஷனோடு நீங்கள் செய்வதற்கு ஆன பரிந்துரைகள் அப்படிங்கிறது, இதை உருவாக்குவதற்கு இப்போ வரைக்கும் ஒரு பாடி இல்லை, அல்லது அந்த நோக்கத்தோடு இதை அணுகுவதற்கான ஒரு கமிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது. அந்த போர்ஷனையாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுவதற்கு அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிட்டியை ரிவைவ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக ரிவைவ் பண்ணணும். ஏன்னா சிக்கல்கள் இவங்க எஸ்ஓபிங்கிறது இனிமேல் நடத்துறதுக்கான சட்டத்திட்டங்கள் தானே தவிர நடந்த தவறிலிருந்து நாம் பாடம் கற்பிப்பதற்கு அதை வந்து நீங்கள் அதிலிருந்து அதை வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ அதை கூராய்வு செய்வதற்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு பி ஓகே, சி ஓகே, டிங்கிறது அது யூஸ்வலாக எல்லாரும் கேட்குறது தான். எனவே இந்த மனுவை எது தரப்பு மனு நீங்கள் தள்ளுபடி பண்ணணும், அது முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அந்த ஏங்கிறது அது வந்து அரசியல் ரீதியிலாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு அந்த நரேட்டிவே மாறும். ஏன்னா இந்த சம்பவம், இந்த செய்தி வெளியில் வந்த நேரத்திலிருந்து தவேகா தரப்பில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள், கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், பொறுப்பாளர்கள் எல்லாம் போட்டு அடிக்கக்கூடியது. பார்த்தீங்களா திமுக பயந்துருச்சு. சிபிஐ விசாரணை நடந்து உண்மை வெளியில் வந்துச்சுன்னா அவங்க மாட்டிப்பாங்கங்கிறதுக்காக சிபிஐ விசாரணை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆன் பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு இதை திமுக அரசை நோக்கி பொலிட்டிக்கலி அவங்க ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் மேபி இது சிபிஐ கமிஷனுடைய இதுவாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை.
அவங்க அதனால தான் 2 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு தான் 3வது இதில் நாங்கள் ப்ரீஜுடிஸ் இல்லாமல் தேவைப்பட்ட சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டீமை கூட நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சதுக்கான காரணம் இது வந்து ப்ரேயர் கொடுக்க மாட்டாங்கங்கிற ஒரு நினைவில் இருந்து தான் இதை செய்திருக்கிறார்களும் பார்க்க வேண்டியிருக்கு. பட் பொலிட்டிக்கலி அது ஒரு பேக் ஃபுட்டுக்கு போனதாக உங்களுக்கு நரேட்டிவில் ஒரு பின்னடைவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இது மேபி சிபிஐ விசாரணைக்கு தடை விதிப்பதற்கெல்லாம் இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. கமிட்டியாகவும் மாற்றுவாங்களாங்கிறது தெரியல. திமுகவினுடைய அரசினுடைய முயற்சியாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலாக இது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அஜய் ரஸ்தோகி அவர்களே இங்கே கரூருக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அறிக்கை தயார் செய்ய போகிறார். அந்த ஃபைனல் அறிக்கைக்கு முன்பாக அவர் நேரடியாக பார்க்கணும், மக்கள் வந்து அவரை சந்திக்கலாங்கிற செய்திகளும் வெளியாக தொடங்கியிருக்கிறது. ஸோ தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாகவே அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் அவங்க தயார் பண்ணிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் சப்ளிமெண்ட் எஃப்ஐஆர் போட போகிறாங்களா என்ன ஏதுங்கிறதுலாம் அடுத்தடுத்து அப்டேட்ஸுகளாக வர தொடங்கும். இப்படி வரும்பொழுது அதனுடைய பாதை எப்படி பயணிக்கிறதுங்கிறத நம்ம விரிவாக வேறு ஒரு காணொலியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு.